JANNA Tips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். Thank you. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்னைக்கு நம்ம JANNA Tipsல பார்க்க போறது ஒரு மாம்பழ ஐஸ் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இதோட தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க நான் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸா கட் பண்ணியாச்சு. இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி. இப்போ பாருங்க இது நான் வந்து மாம்பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோட நான் மில்க்கும் சுகரும் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த மாம்பழம் வேற இனிப்பாக தான் இருக்கும், அதனால பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதையும் நான் வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் சைஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து குல்ஃபி மோல்டில் ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து மீடியம் இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ் வந்து செக்ரேட் ஆகும். இப்போ பாருங்கள் நான் கரெக்டான பக்குவத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து ஐஸ் வந்து நல்லா உரையும். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாம்பழ பீஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, பட் ஆனால் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஐஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஃப்ளேவர். இப்போ இதை வந்து ஐஸ் பாப் மோல்டில் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளைல சாப்பிட்ட அந்த மாம்பழ ஐஸ் மாதிரியே இதுவும் நல்லா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஒரு 8 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் இப்போ ஒரு 6 to 8 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இது செட் ஆயிடுச்சா என்ன எது நம்ம இப்போ பார்க்கலாம். முன்னாடி மாதிரி தான் நம்ம 2 minutes தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் இப்படி வச்சிடலாம். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா வாவ் பார்த்தீங்களா டேஸ்டியான சிம்பிளான மேங்கோ ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். வாவ் பார்த்தீங்களாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா அந்த மேங்கோ ஸ்லைஸ்லாம், அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.